வனவிலங்கு தாக்குதல் அதிகரித்த பழையமுனார் பகுதியில் வனத்துறைக்கு எதிராக பொதுமக்கள் முன்வந்துள்ளனர். 10 நாட்களுக்குள் இந்த பகுதியில் நடமாடி வரும் புலியை கூடு வைத்து பிடிக்கவில்லை என்றால் 16ஆம் தேதி காலை சாலை முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும், வனத்துறை அலுவலகத்திற்கு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்படும் என்றும் பழையமுனார் ஆக்ஷன் கவுன்சில் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒரு மாதத்திற்கிடையே பகல் நேரங்களில் உட்பட 2 முறை புலி இறங்கியுள்ளது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனை நடத்தியதில் புலியின் கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் புலியை பிடிப்பதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுக்காததை தொடர்ந்து 13ஆம் வார்டில் உள்ள மக்களின் தலைமையில் 170 பேர் கொண்ட ஆக்ஷன் கவுன்சில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறது, தொழிலாளிகள் வேலைக்கு போகிறது வர்றது, இப்படி ஆள் நடமாட்டம் நைட்டு 10 மணி வரைக்கும் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதி. கேடிஜி கிளப் இருக்குது, ஐயா டிபார்ட்மெண்ட் இருக்குது, டவுன் மேலே சுற்றி அது பக்கத்தில் டூரிஸ்ட் மேலே இருக்குது. அப்போ மொத்தத்தில் இது ஒரு வளர பிரதானப்பட்ட பகுதியாக 13ஆம் வார்டு. அதனால் ஃபாரஸ்ட்காரங்க அதை வந்து பார்த்து எடுத்துகிட்டு போயிட்டும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால தான் அந்த மாதிரி ஒரு 10 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குது. சம்மந்தப்பட்ட ஃபாரஸ்ட் அதிகாரிகள் அல்ல கவர்மெண்ட்டு உணர்ந்து பிரவர்த்திக்கணும். அந்த பெட்டிஷன் കൊടുത്ത് ഒരു 10 നാളുകൾ ആഴ്ചன்னா വളരെ ഗൗരവமான ഒരു പോരാട്ടത്തെ വേണ്ടി വരും. റോഡ് ഉപരോധിച്ചുകൊണ്ടും DFO ഓഫീസും റേഞ്ച് ഓഫീസറുടെ മേളിൽ മാർച്ച് വൻ ശക്തമായിട്ട് ഞങ്ങൾ ഇറങ്ങുമെന്ന് മാത്രം അറിയിച്ചുകൊള്ളുന്നു. ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.